காமராஜ் திமுகவில் இணைகிறார். இணைவதும் இணைவாததும் அவர் விருப்பம், அதில் எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் சமீப காலமாக திமுகவிற்கு ஜால்ரா போட்டு வருகிறார். இது எதற்காக என்றால், இவர் கொடைக்கானல்ல ஒரு வீடு கட்டியிருக்காரு. அந்த வீடை அரசு புறம்போக்கு இடத்த சேர்த்து கட்டியிருக்காரு. அங்க பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. அதுல இருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ளவும் திமுகவுக்கு ஆளுங்கட்சிங்கிறதுனால ஜால்ரா போட்டு வருகிறார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது குறித்து விரைவில் பார்ப்போம். ஓகே, அடுத்தது இவர் என்ன பேசினார் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி, இவர் யாரையோ திருடர்கள் என்கிறார். இல்ல, திருடரை பக்கத்தில் வச்சுக்கிட்டே பேசியிருக்காரு. ரொம்ப நன்றி பிரகாஷ் ராஜா, ரொம்ப எடுத்து சொன்னீங்க. இது இவங்களுக்கு தெரியல. அவர் என்ன பேசினார்னு பார்ப்போம். நம்ம ஊர்ல ஒரு பஸ்ல ஒரு போர்டு போடுவோம், திருடங்க இருக்காங்க ஜாகிரதை என்ன. அதுதான் நம்ம எல்லாம் போடுறோம். ஆனா திருடனுக்கு வலிக்குது இல்லையா? இங்க இருக்கிற எல்லா குரல்களும் நம்ம அந்த மாதிரி போர்டு போடுறோம். என்னுடைய மொழியை திருடாத, என்னுடைய அடையாளமான என்னுடைய தனித்துவத்தை திருடாத, என்னை காத்துட்டு இருக்கிற என் மானிடத்தை திருடாதன்னு. ஆனா திருடனுக்கு வலிக்குது, வலிக்கிட்டோம், பரவாயில்ல. அப்பேற்பட்ட குரல்களோடு இங்க வர்றதும் இந்த நிகழ்ச்சியில நான் நிக்கிறதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் எனக்கு நேரம் கிடைக்கல. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் பீயிங் த டெப்யூட்டி சிஎம். நம்மகிட்ட ஒரு டெப்யூட்டி சிஎம் இருக்காரு, சமத்துவத்தை பத்தி பேசுறாரு. இன்னொருத்தர் இருக்காரு, அவரும் சகாரத்துல ஒண்ணு பேசுறாரு. நாங்க எல்லாம் சமத்துவத்தோட இருக்கோம். ஓகேயா? கேட்டீங்களா மக்களே? இவர் யாரை சாடுகிறார்? என் நிலத்தை திருடாது, எங்கள் மொழியை திருடாது, எங்கள் தன்மானத்தை திருடாது, எங்கள் வளத்தை திருடாது. நியாயமான பேச்சு. நீங்க யாரை சொன்னீங்க? பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் யாரு? தமிழ்நாட்டோட பூர்வீக குடியா? முதல்ல இவங்க தான் அதை செஞ்சாங்க. உனக்கு தெரியுமா தெரியாதா? இவங்க தான் செஞ்சாங்க. இவங்களுக்கு தான் நீங்க மறைமுகமா பேசுனீங்களா? யாரையோ பேசுறதா நினைச்சு இவங்களுக்கு எடுத்து சொன்னீங்க. இவங்களுக்கு ஏறல இருக்காங்களே, இவங்க எல்லாம் தமிழ்நாட்டின் பூர்வீக குடி இல்லை, நாங்க தான் பூர்வீக குடி. எங்கள்கிட்ட இருந்து இவங்க அபகரிச்சுட்டாங்க. ஏன் இங்க கேட்கறது தானே? நீங்க மட்டும் யாரு? கன்னடத்துல இங்க எதுக்கு பேசுறீங்க? கர்நாடகாவில் இருந்து இங்க எதுக்கு ஒழுங்குறீங்க? இப்படிதான் இவங்களும் ஒரு காலத்துல வந்தவங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா, சமத்துவத்தை பத்தி நல்லா பேசுறீங்களே. ஏன் உனக்கு கண்ணு தெரியுதா? வேணும்னா வாசன் ஐக்கிய போய் கண்ணை செக் பண்ணிட்டு வா. சமத்துவ பத்தி பேசுறீங்கள. திமுக கட்சியில தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர் யாராவது ஒரு பதவி பறையர் மக்களுக்கு கொடுத்துருக்காங்களா? சொல்லு. அப்புறம் சமத்துவம் எங்க இருக்கு? அட அதை விடு. இப்ப சமீபத்தில் அரசாங்கம் மந்திரி சபையை மாற்றி அமைச்சது. அதுல துணை முதல்வரை கொண்டு வராங்க, உதயாநிதியை. இதுல சமத்துவம் இருக்கா? ஒரே குடும்பத்துல சமத்துவம் இருக்கா? எல்லாத்துக்கும் பிரிச்சு கொடுக்கணும், அதுதானே சமத்துவம். ஏன் ஒரு துணை முதல்வர் ஒரு வரையர் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் கொடுக்கறது ஏன் கொடுக்கல? ஏயா கட்சியிலையும் ஆட்சியிலையும் சமத்துவம்ல சமத்துவ பத்தி கிழின்னு கிழிக்கிற நீலாம் மனுஷன் தானே? திருடர்கள் ஜாக்கிரதை என்று போட்டு போடணுங்கிறாரு. உண்மை, 100க்கு 100 உண்மை. தமிழ்நாட்டுக்கு திருடர்கள் அதிகமாக வருகிறார்கள், அதுவும் திராவிட திருடர்கள். உண்மையை சொன்னீங்க. நன்றி, வணக்கம்.